திருப்போரூர் தொகுதி தில்லாலங்கடிகள். தலித் மக்களும் வன்னிய இன மக்களும் அதிகமான அளவுல இருக்கிற திருப்போரூர் தொகுதி இப்போ 2 கூட்டணியிலையும் ஹாட்டான தொகுதியா மாறி இருக்கான். சூரிய கட்சியை சேர்ந்த இதயமான பெயர் கொண்டவருக்கு போன தேர்தல்லையே சீட்டு கிடைச்சிருக்கணுமா. ஆனா நாட்டு துப்பாக்கிய வச்சு அவரு தனக்குத்தானே வேட்டு வச்சுக்கிட்டதால தொகுதி கூட்டணிக்கு கை மாறி சிறுத்தைகள் பக்கம் போயிருச்சான். ஆனாலும் தொகுதி சூரிய கோட்டையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக போஸ்டர், பேனர், கட்சி நிகழ்ச்சி அப்படின்னு கட்சி வேலைகளை சளைக்காம செஞ்சு தொண்டர்கள் மத்தியில செல்வாக்கா வலம் வராராம் இதயமானவர். இந்த முறை எப்படியாவது சீட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவரு 5 வருஷமா பாடுபட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சாராம். இந்த அளவுக்கு கட்சி வேலைகளை பார்த்த எனக்கு தான் இந்த தடவை சீட்டுன்னு தன்னோட ஆதரவாளர்கள் கிட்ட நம்பிக்கையா சொல்லிட்டு இருக்கிறாராம் இதயமானவர். ஆனா ஏற்கனவே நாட்டு துப்பாக்கி பஞ்சாயத்துல பேரை கெடுத்துக்கிட்டதால கட்சி தலைமை கொஞ்சம் யோசிக்கிறதா சொல்றாங்க. அவருக்கு பதிலா தையூர்ல இருக்கிற விஜயமான இளைஞர் அணிக்காரருக்கு கொடுக்கலாம்னு ஒரு யோசனை ஓடுதான். சின்ன மேலிட சப்போர்ட்டும் இவருக்கு இருக்கிறதா சொல்றாங்க. அத்தோட அன்பான அரசன் பேர் கொண்ட அமைச்சரோட ஆதரவும் இருக்கிறதால இதயத்தை விட இவருக்கு வாய்ப்பு அதிகம்னு கட்சி வட்டாரத்துல பேசப்படுது. அதே சமயத்துல தொகுதி பங்கீடு விஷயத்துல நொந்து நூடல்ஸ் ஆயிருக்கிற சிறுத்தைகள் ஏற்கனவே ஜெயிச்ச திருப்போரூர் தொகுதிய விட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கறது $1000 கேள்வியா இருக்கான். அந்த கட்சிகளையும் சிட்டிங் எம்எல்ஏவுக்கும் பன்னீர் வாசனையுள்ள பள்ளிக்கரணைக்காரருக்கும் இடையில சீட்டு வாங்குறதுல கடும் போட்டியாம். தலைமை கிட்ட நேரடியா பேசி எப்படியும் சீட்டு வாங்குறோம்னு 2 பேரும் கட்சி ஆபீஸ சுத்தி வராங்களாம். சூரிய கூட்டணி கதை இப்படி இருக்கையில இலை கூட்டணியிலையும் இந்த தொகுதிக்கு கடும் போட்டியாம். எங்க சமூக வாக்குகள் அதிகமா இருக்கு, அதனால இந்த முறையும் தொகுதியை எங்களுக்கே கொடுங்கன்னு மாம்பழம் கேக்குதான். கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம், இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, வெற்றியோட வாரான்னு சவால் விடுறாராம் இடைத்தேர்தல்ல கோட்டை விட்ட இலை கட்சி மாவட்ட நிர்வாகி. மனோகரமா பேர் கொண்ட தண்டரைக்காரருக்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கு, அதனால அவருக்கு தான் சீட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆவலோட காத்திருக்கான் இன்னொரு குரூப். இப்படி சீட்டு வாங்குறதுக்காக எல்லாரும் என்னவோ செஞ்சுட்டு இருக்கிறதால திருப்போரூர் தொகுதி அதிகளமா இருக்கான்.